இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. நன்றியோடு கூட துதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு தான் செய்ய போகிற காரியங்களை சொல்லாமல் தேவன் எந்த காரியங்களையும் செய்கிறதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் தான் தீர்க்கதரிசி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயின் வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரே வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமான, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் வரக்கூடுமோன்னு வேதம் சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வரக்கூடிய சூழ்நிலையை தேவன் நமக்கு போதித்து நாம் தேவனுக்குள்ளாக வைராக்கியமாய் வாழக்கூடிய பலனை தேவன் அனுதினம் போதிக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நம் ஆத்தும செவியை தேவன் திறந்தருள வேண்டும். அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத கேட்கறதுக்காக அநேக தீர்க்கதரிசியை நாடுகிறார்கள். அநேகர் ரொம்ப உலகத்தில் ஆண்டவர் நடத்துதலை உணர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஒருவேளை கனமான ஊழியத்தை செய்தால் தான் ஆண்டவர் பேசுவார்ன்ட்டு இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் பேசுகிறார். எல்லாரையும் பேசுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய செவி இல்லை. என்ன செய்ய போகிறங்கிறத அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோணத்தில் நமக்கு போதிப்பார், ஏதாவது ஒரு கோணத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பலன் தேவை. இப்போ நான் பல வருடங்களாய் சபை நடத்தி கொண்டு இருக்கிறேன். இதில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு போதிக்க வேண்டிய எல்லாம் அங்கே அச்சடித்து வெளிநாட்டிலேருந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் சிஎஸ்ஐக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பஞ்சாங்க புக்கு இருக்குது. இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பது அதில் எழுதியிருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஆர்சிக்கு போனீங்கன்னா பெரிய புக் வச்சுருக்காங்க. அதுவும் போக அவங்க 7 வருஷமோ 10 வருஷமோ பைபிள் கிளாஸ் முடித்தா தான் அவங்க ஒரு போதகராய் ஆக முடியும். அநேகருடைய பிரசங்கங்கள், அநேகருடைய போதனைகள்லாம் பார்த்துருக்கேன். எல்லாமே இந்த பைபிள் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை அப்படியே ஒன்றா ஒப்பிக்கிறார்கள். ஒரு சபை நடத்துதலுக்கு உண்டான போதனையை தேவன் நமக்கு போதித்து அதை கொண்டு வந்து சபையில் வைக்க வேண்டும். இப்போ இந்த இடைக்கால ஊழியத்தில் நடந்த அநேக காரியங்கள் தேவனால் போதிக்கப்பட்டது. எல்லா மனசாட்சி பேசும், எல்லாருடைய மனசாட்சியும் நம்ம சொல்கிற நேரத்தில் பேசும். இந்த என்ன செய்ய போகிறாருங்கிறது, என்ன பிரசங்கம் என்பது, எந்த ஆத்மா எப்படி இருக்குங்கிறத, அல்லையா வருங்காலங்களை குறித்தும் தெளிவாய் தேவன் போதித்திருக்கிறார். நானும் சபையில் சொல்லி இருக்கிறேன், நிறைவேறியும் இருக்கிறது. அநேக காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது. இந்த காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் சாத்தியமாக வேண்டும் என்பது தான் இப்போ அல்லேலூயா தேவனுடைய சித்தம் மட்டுமல்ல, நோக்கம் மட்டுமல்ல, தேவ திட்டமும் அதுவே. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார்னு கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. வைராக்கியமும் வாஞ்சியும் உள்ள தேவனாய் இருக்கிறார்னு. அதனால் நாம் பூமியிலே வாழ்கிறோம், மாம்சத்தில் வாழ்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லது ஆவிக்குரிய வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள் வேறு, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை முறைகள், வழிமுறைகள் வேறு. நீங்கள் மாம்சத்தில் இருக்கிற வழிமுறைகளிலிருந்து ஆவிக்குரிய வழிமுறைக்கு வந்தால் தான் ஆவியாக இருக்கிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அந்த ஆவிக்குரிய சத்தத்தை கேட்டு இந்த பிசாசை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, சாபத்திலிருந்து விடுதலையாகி, நீங்கள் பாவ பிடியிலிருந்து விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு தேவ சத்தம் கேட்க வேண்டும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது நடக்கும். ஆனால் உங்கள் வாயில் வேறு வார்த்தைகளோ, உங்கள் இருதயத்தில் உலக சிந்தனைகளோ, உலக ஆஸ்திக்கு உண்டான, உலக பாசத்துக்கு உண்டான எதுக்குமே முதலிடம் கொடுக்காதபடி வேத வசனத்தினால் இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
இருதயம் வந்து ஒரு பொக்கிஷம். இருதயம் வந்து அல்லேலூயா தேவன் தங்கும் ஆலயம். இருதயம் வந்து மனித ஆவியை தேவாவி ஆளுகை செய்து அதில் வேத வசனங்களினால் நிரப்பப்பட்டு வேத வசனம் தியானிக்கப்பட்டு அது சத்தியமாய் வருகிற காலத்திற்கு ஏற்ற ஆலோசனையாய் உங்கள் இருதயத்திலிருந்து வாயில தேவன் எடுத்து கொடுப்பார். உங்கள் இருதயத்தின் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் இருதயத்தின் பரிசுத்தம் தேவை. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆவியின் அணியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் அல்லேலூயா தேவனுடைய சிந்தையை உங்கள் சித்தத்தை உங்கள் சிந்தையில் அறியத்தக்கதான தேவ பலன் நமக்கு வேண்டும். மந்திரம்லாம் கிடையாது, ஒத்தையாரட்டியாங்கிறதும் கிடையாது. அநேகர் ஒத்தையாரட்டை அங்கே அப்படி இப்போ அது காரியங்கள்லாம் பேசுகிறாங்க. இல்லைன்னா அமெரிக்கா அழிய போகுதுன்னு ரஷ்யா அழிய போகுதுன்னு அதெல்லாம் பயங்கரமான முட்டாள்தனமான காரியங்கள். நாளைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய பலத்தை பேசுவதற்கு இல்லாமல் உலகம் அழியஞ்சியா உலகம் அழலிய எங்கேயோ ஒரு காரியம் நடக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய சபையில் இந்த ஆத்மா இப்படி இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பலன் தேவை. இப்போ நீங்கள் அநேகர் அல்லேலூயா ஊழியத்தில் பங்கு பெறுகிறீர்கள், அநேகர் ஜெபத்தில் கலந்துக்கிடுறீர்கள். உங்களுடைய முகத்தை நான் பார்க்கலே தவிர உங்கள் ஆத்மாவின் படம் என் இருதயத்தில் பதிந்திருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்போது இவங்களுக்கு இன்ன தேவை, இவங்க இவ்வளோ பலகீனத்தில் இருக்கிறாங்க, இந்த பலனுக்கு இந்த டானிக் கொடுக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் வேத வசனங்கள் எல்லாம் என் இருதயத்தில் வந்து விழும். அதற்கு ஏற்றாற் போல சமயம் பார்த்து அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வசனங்களையோ அல்லது அந்த ஆலோசனையோ பகிர்ந்து கொள்வது உண்டு. ஏன் சூழ்நிலையெல்லாம் பார்க்கோம்னா அப்போ தான் அவங்க கேட்பாங்க. அது அந்த வசனத்தை அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவப்படுகிற நேரங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க கேட்பாங்க. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உன் இருதயம் சரியாக இருந்து இருதயத்தில் அல்லேலூயா ஆவியின் கனியினால் நிரப்பப்பட்டு அசுத்த எண்ணங்களுக்கோ அசுத்த கிரியைகளுக்கோ இருதயத்தில் இடமில்லாதபடி பரிசுத்தமாகி வசனங்களினால் நிரப்பப்பட்டு கனியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த வசனம் உங்கள் வாயினாலே அல்லேலூயா விசுவாசத்தின் வார்த்தையாய் வெளிப்படும். அந்த விசுவாசத்தின் வார்த்தை தான் உன்னுடைய எதிர்காலம். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் பேசணும்னா உன் வாயிலிருந்து வர்ற வேத வசனத்தின் அடிப்படையில் உள்ள சத்தியம் விசுவாசமாய் வெளியே வரணும். வாய்க்குள்ளே இருந்து வசனத்தை ஒப்பிப்பதல்ல, சத்தியம் வெளிப்பட வேண்டும். அநேகர் அல்லேலூயா 4 பேர் மத்தியில் ஏகப்பட்ட வசனங்களை பேசுவார்கள். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதோ அல்லது வாழ்க்கையில் அல்லேலூயா தியானிப்பதோ அந்த வசனத்துக்கு உயிர் கொடுப்பதோ இல்லை. வேத வசனத்திற்கு என்று ஜீவன் இருக்கிறது, அது அழியாமை உடையது. வேத வசனம் அக்கினின்னு வேதம் சொல்லுது. வார்த்தை தேவனுடைய வார்த்தை அக்கினியாகவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை வெறுமனே திரும்புவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் பெரும்பகுதியானவர்கள் அல்லேலூயா உலகத்தில் பயங்கரமான உபத்திரங்களை சந்திக்க காரணம் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத அறியாத பலவீனர்களாய் காணப்படுகிறார்கள். என்ன நடக்க போகுதுங்கிறத அறியாமல் தான் அநேக ஊழியர்கிட்ட போய் தலையை கொடுத்து அல்லது காணிக்கையை கொண்டு போய் கொட்டி கொடுத்து அல்லது தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நாசம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் நாசங்கள். மதீனமாய் நடக்கிற எல்லா காரியமும் வாழ்க்கையில் நாசமாகும். அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் மதீனமாக செஞ்சேன்னா அது தேவனுடையதல்ல, உன்னுடையதுமல்ல, அது பிசாசு கிரியை பண்ணுற மதீனம். அதனால் இந்த மதீனத்துக்கு இடம் கூடாதபடி தேவ தெளிவு, ஆத்ம தெளிவு வேண்டும், மன தெளிவு வேண்டும்னு வேதம் சொல்லுது. மன தெளிவுள்ளவர்களாய் பிசாசை எதிர்த்து நிலுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த தேவ ஆலோசனை எங்கள் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லேலூயா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கோணங்களில் மனுஷனாலே கிரகிக்க முடியாத, மனுஷனால் அறிந்திராத அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது. என்கிட்ட அநேகர் அவங்களுடைய உபத்திரவங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உபத்திரவங்கள். அநேகர் என் பிள்ளைகள் என்கிட்ட கேட்பது உண்டு, எப்போ இவ்வளவு பிரச்சனையில நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா எப்படிங்கன்னு. அதுதான் தேவ ஆவியானவருடைய நிலை.
எத்தனை பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா அதுதான் தேவனுடைய ஆலோசனை. ஒரு சத்தியம் இப்போ இவ்வளோ நாள் நான் சொன்னேன், அல்லையா 70 3 மாதத்துக்கு என்னென்ன பிரசங்கம் பண்ணணுங்கிறத அச்சடிச்சே வெளியே வந்துடும்னு சொன்னேன். அதே ஆனால் இப்போ நான் 20 வருஷமாய் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். நேற்று பிரசங்கித்ததை இன்றைக்கி பிரசங்கிக்கல, இன்றைக்கி பிரசங்கித்ததை நாளைக்கு பிரசங்கிக்கல. வித்தியாசமான ஆலோசனை, வித்தியாசமான கடிந்து கொள்ளுதல், வித்தியாசமான உருவாக்கப்படுதலின்படி சத்தியங்கள். காரணம் என்னென்னா இதுதான், இது நாளைக்கு நடக்க போகிறத தேவன் உங்களுக்கு உணர்த்த வேண்டும், பேச வேண்டும். வீட்டில் நடக்கிற காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், அல்லது உங்களுடைய எதிர்காலங்கள் உங்கள் இருதயத்தில் அல்லலியா தோன்றவாது செய்யணும். தேவன் அல்லலியா உணர்த்துதல் மட்டுமல்ல, பேசுதல் மட்டுமல்ல, தோன்றணும். இப்படி காரியங்களை நான் செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு. நீங்கள் அல்லலியா குழந்தையாக இருந்தேன், குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் நடந்துக்கிட்டேன். ஆனால் முதிர் வயதான போகிறதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் விட்டுவிட்டேன். நீங்கள் ஞானப்பால்களை அறிந்தவர்களாயிராமல் அல்லலியா திடமான ஆகாரத்தை, அதாவது சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தின் உள் கருத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடிய தேவ பலனை பெற வேண்டும். அதான் ஐயா இதெல்லாம் ஊழியக்காரர்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவ ஜனமும் சத்தியத்தின் அல்லலியா தாற்பரியத்தை, கருபொருளை அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு சரியான தேவ தெளிவு உண்டாகி தேவனுடைய ஆலோசனையும் பலனும் உங்களுக்கு வெளிப்படும். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். புத்தி இல்லாத குதிரையை போலும் கோவேறு கழுதையை போல நீங்கள் இருக்க வேண்டாம்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ ஆலோசனை பின்னால் கூப்பிடுகிற சத்தம் கேட்கும். அவர் ஊழியக்காரனுக்கு செய்ய போகிற காரியத்தை சொல்லாமல் எதையும் செய்வதில்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் நாம் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பெண் பார்ப்பதானாலும் சரி, ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறதானாலும் சரி, சத்தியத்தின் அடிப்படையில் இதை சரியா இல்லையாங்கிற புரிந்து கொண்டால் தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். எல்லா காரியத்துக்கும் நீங்கள் ஊழியர்களை எதிர்பார்த்தீங்கன்னா அல்லலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன் உங்களோட பலவீனம். நீங்கள் அடுத்த என்ன ஸ்டெப் வைக்கனாலும் ஊழியக்காரரை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆவியின் வளர்ச்சி இல்லாதனால தான் அநேகர் ஊழியரை அதிகமாக எதிர்பார்க்க. ஆண்டவரை இதோ நான் கடைக்கு போகலாமா வேண்டாமா, அதை அப்படி செய்யலாமா, இதை இப்படி செய்யலாமா அப்படிங்காங்க. ஊழியக்காரர்கள் கூட தேவ சத்தம் கேட்காமபடி இந்த மனுஷனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க, இந்த பெண்ணை உங்கள் மகனுக்கு கட்டுங்க அப்படின்லாம் அநேகர் ஆலோசனை சொல்வது உண்டு. முட்டாள்தனமான ஆலோசனைகள், அறியாமையினாலே வருகிற ஆலோசனை சொல்லுகிற ஊழியர்கள். அல்லலியா ஒரு பெண் பார்க்கிறார் என்றால் அந்த பெண்ணையும் இந்த மாப்பிள்ளையும் அல்லலியா தகுதியை பார்க்க வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில் 2 பேரையும் நிறுத்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் கர்த்தர் அல்லலியா நியமித்திருக்கிறார். திருமண காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பணத்தை அடிப்படையாக அல்லது படிப்பை அடிப்படையாக உலகத்தை அடிப்படையாக வைத்து திருமணம் செய்தீர்களானால் அல்லலியா அது அல்லலியா பயங்கர சங்கடமாக இருக்கும். இப்போ அநேக ஊழியர்கள் அந்த பணத்தை தான் எதிர்பார்த்து இவங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கல்யாணத்தை முடிக்கிறார்கள். என் பையனுக்கெல்லாம் நான் பெண் பார்த்தேன்னா அல்லலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லலியா தகுதின்னு பார்க்க போனால் நான் பக்தியை தான் தகுதியாக பார்த்தேன். எந்தவித பணமும் வாங்கலை, எந்தவித ஜாதியும் பார்க்கலை. இப்படிலாம் அந்த அடிப்படையில் போனால் தான் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு உங்களுக்கு உட்படுவீர்கள். ஜாதி பார்த்து, வரதட்சணை பார்த்து, அல்ல குலம் பார்த்து, கோத்திரம் பார்த்து, சூலம் பார்த்து இப்படியெல்லாம் செய்கிற எந்தவித திருமணமும் தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்தது அல்ல. வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை நெருக்கப்பட்டால் மட்டும்தான் தேவ ஆலோசனையை நீங்கள் சரியானபடி பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் இருதயத்தில் நாம் செய்கிற காரியம் வேதவசனம் இல்லை என்றால், மன துக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு தேவ ஆலோசனை கிடைப்பதில்லை. நீங்கள் பேசுகிற வார்த்தை, நடக்கிற நடைகளில் அல்லேலூயா நன்றியோடு வேத வசனம் இல்லை என்றால் தேவ சத்தம் கேட்பது கூடாத காரியம். இருதயத்தில் வஞ்சகம், பொய், துர்க்குணம், அசுத்தம், காம விகாரம், பண ஆசை, அல்லலியா இப்படி மாம்சத்தின் கிரியைகள் இருக்குமே. ஆனால் நீங்கள் தேவ ஆலோசனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் இப்பேற்பட்ட கனிகள், குணங்கள், இந்த குணங்கள் உள்ளே நிறைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும்.
அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா கேட்கலன்னா நீங்கள் நடக்கிற எல்லா நடைகளிலும் வேத வசனம் இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தை நிறைவேறும். நீ எல்லா பார்க்குற பார்வை, வாயின் பேச்சுக்கள், செவி கேட்குற செவிகள் அல்லது ஐம்புலன்களின் அடக்கம் வசனத்துக்குள் இருக்குமே ஆனால் நீங்கள் எதை பேசினாலும் அது நடக்கும், எதை பேசினாலும் நடக்கும். ஆனால் உங்கள் நடைகள் எல்லாம் வேத வசனத்துக்கு உட்படணும். அப்போ தான் நீங்கள் எதை பேசினாலும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எதை நினைத்தாலும் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும், எதை பேசினாலும் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும், என்ன செய்தாலும் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும். 4 பேர் அல்லேலூயா இவருக்குள்ளே தேவன் இருக்கிறார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருந்தால் மட்டுமே அநேகருடைய சாட்சிகள் மத்தியில் தான் தேவன் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அல்லது நீங்கள் எதை செய்தாலும் வேத வசனத்தின்படி செய்வீர்கள், அந்த வேத வசனம் நிறைவேறும். அநேகருக்கு இந்த தன்மை இல்லை, அதனால தான் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். உலகத்திலே பயங்கரமாக பாதிக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்து மனுஷர்கள் அல்லேலூயா தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கேட்கறதுக்கு சுவாசியக்காரன், அல்லேலூயா ஜாதகம் பார்க்குறவன், குறி சொல்கிறவன், தகடு பார்க்குறவன், மை போட்டு இவங்களை தேடி போகிறாங்க. அதே பாணிக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஊழியர்களை தேடி போகிறார்கள். அடுத்தால என்ன நடக்க போகுதுன்னு கேட்கறதுக்காக, குறி கேட்பதற்காக, அல்லேலூயா வருங்காலத்துக்கு எல்லாமே வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், எல்லாம் நிறைவேறும். ஆனால் நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தால் மட்டும்தான் வேதவசனம் உங்கள் வீட்டில் நிறைவேறுமே தவிர, நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கலைன்னா வேதவசனம் நிறைவேறாது. 1000 பெரிய பெரிய மரித்தோரை எழுப்புகிற ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணாலும் நீங்கள் வசனத்தின்படி நடக்கலைன்னா அது நிறைவேறாது. புதிதாய் வந்தவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, புதுசாக வந்திருக்கவங்க விசுவாசத்தில் பலமாக இருப்பார்கள். சத்தியம் தெரியாமல் இருக்கலாம், அறியாமல் உள்ள காலத்திலே அவர் காணாதவர் போல் இருந்தார் என்ற சத்தியத்துக்கு உட்பட்டு விடும். நீங்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள் சத்தியம் இல்லைன்னா நீங்கள் எதை ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, உங்களுக்கு அல்லேலூயா நிவர்த்தி ஆவது இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, காணிக்கை கொடுத்துட்டா, கரெக்டாக சர்ச்சைக்கு போயிட்டா, அல்லேலூயா பாடல் பாடிட்டா, துதிச்சிட்டா, மகிமைப்படுத்திட்டா என்ன காரியம் நடந்துருங்கிறாங்க. இல்லை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு வேதம் சொல்லுது. என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு தான் வேதம் சொல்லுது. வேத வார்த்தை உங்கள் வாயிலல்ல, உங்கள் நடக்கையில் இருக்கணும். வேத வசனம் இருதயத்தில் தியானத்தில் இருக்கணும். உங்கள் வாயின் வார்த்தைகள் உலகத்தின் காரியங்களை குறித்தும் மாம்சத்தின் காரியங்களை குறித்தும் அதிகமான பேச்சு இருக்கக்கூடாது. அவ்வளவு தூரம் இருந்தால் அது உங்கள் வாயின் வார்த்தை அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டதாக வெளியே வராது. நீங்கள் இது ஆசீர்வதிக்கப்பட்டதாக வெளியே வரணும்னா உங்கள் வாயின் வார்த்தை வசனத்துக்குள்ளே அடக்கப்பட வேண்டும். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போமே, செல்ல வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 4-6. ஆமீன் ஆமீன். செவி கொடுக்கும். ஆமீன் ஆமீன். ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. போதும். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவைகளே பேசுகிறேன், ஆவியானவர் எனக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு தூரம் உலகத்தின் காரியங்களை பேச ஆரம்பிக்கிறீங்களோ தேவ சத்தம் கேட்கக்கூடாதபடி அல்லேலூயா காது அடைக்கப்பட்டுரும். உலக சிந்தனை, உலக பேச்சுக்கள், உலக ஆசபாசங்கள் அல்லேலூயா இதுக்கெல்லாம் நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தோன்னா தேவ சத்தமே கேட்க முடியாது.
இப்போ ஒரு காரியத்துக்கு நான் ஜோம் பண்ணுறேங்க, மக காரியங்களுக்கு ஜோம் பண்ணுறேங்க, அல்லையா மகன் ரொம்ப தண்ணி அடிச்சுக்கிட்டு அலைகிறாரு, நீங்கள் ஒரு கொஞ்ச நாளுக்கு உபவாசம் போட்டு ஜோம் பண்ணிவிட்டு கர்த்தருடைய கருத்தில் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் பார்க்கும்போது அவங்க குடிகாரராக தான் இருப்பார், ஆனால் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்ன்ற விசுவாசம் உங்கள் வாயினால் வந்து அல்லையா இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு வாயினால் அறிக்கை செய்யப்படணும். இன்னைக்கு நான் பார்க்கிறது குடிகாரம் தான், என் தேவன் இவரை ரட்சிக்க வல்லவருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள பிறந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறும். நான் 15 வருஷம் ஜெபம் பண்ணது ஐயா, 20 வருஷம் ஒன்றுமே நடக்காது. உங்கள் பாவம் அல்லையா நீங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டதுங்கிற இருதயத்தின் நிச்சயம் உங்கள் இருதயத்தில் உண்டாக வேண்டும். நான் 10 நாள் 5 வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கேன் ஐயா, உபவாசம் இருக்கேன், தேவனை நோக்கி கெஞ்சிருக்கேன், ஆனால் தேவன் எனக்கு பதிலே தரலன்னு சொல்ல முடியாது. தேவன் இருதயத்தில் வைக்கிற விசுவாசம் தான் பதில். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என் மகனை குடிகாரன மகனை தேவன் திருத்திட்டார். இன்னும் அவர் பார்த்துக்கிடுவார். நான் பார்க்கிற போது அவன் குடிகாரன் தான், ஆனால் தேவன் அவனை மாற்ற வல்லவராக இருக்கிறாருங்கிறது தான் தேவன் பேசுகிற காரியங்கள். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பிறக்கலைன்னா நீங்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுவீர்கள். அநேகர் ரொம்ப பேர் பார்க்குறோம், ரொம்ப சோர்வு, ஐயா என் மகன் என் மகா என் சொத்து என் சுகம் அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர என் தேவன் பார்த்து கொள்வாருங்கிற நிலைக்கு வர மாட்டேங்கிறாங்க இயேசுவே. ஏன்னா இவங்க நடக்கை சத்தியத்தின்படி இல்லை, எல்லாம் தேவன் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே அழகா சொன்ன ஆபிரகாம், அவர் யெகோவா ஈரே, அவர் சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆனால் இந்த இதுதான் தேவன் பேசுகிறது. விசுவாசத்தினால் நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களா? அறிக்கை பண்ணிவிட்டு உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் கூட பாரம் இல்லாதபடி இந்த காரியங்களை எல்லாம் தேவன் பார்த்து கொள்ளுவாருங்கிற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் பிறந்து வாயினாலே அறிக்கை செய்கிறீங்களா? அதுதான் ஏன் தேவன் பேசுகிறது. நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு, அவருடைய முழு சுதந்திரம் நமக்கு உண்டு. அதனால் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் அல்லையா பேசாமல் உணர்த்தாமல் நடத்துறதில்லை. நான் அநேக காரியங்கள் என்கிட்ட பேசாமல் அநேக காரியங்கள் தேவன் நடத்துகிறது உண்டு. என்னுடைய புத்திக்கும் என்னுடைய செயல்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். ஆனால் நான் அதுக்கப்புறம் தேவனை விசுவாசிப்பேன். கர்த்தர் நடத்துகிறார், அவர் இப்போ நடத்து எனக்கு தெரியல, ஆனால் அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவாருங்கிறத நான் அப்படியே விசுவாசித்து விட்டுருவேன். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நன்மைக்கு எதுவாக தான் முடிஞ்சிருக்கும். நான் எத்தனை பேர் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, இது சரியான ஒரு சத்தியம். அநேகருக்கு அந்த தன்மையே தெரியல. பேசுகிறார் கர்த்தர், நம்மகிட்ட பேசுகிறாரு. நீங்கள் உணர்த்தி அல்லையா அறிக்கை செய்து அதன் மேலே விசுவாசம் வந்துட்டாலே அது நிறைவேறும். அது தேவன் பேசின காரியங்கள். அநேக கோணங்களிலே பேசுவார். அவர் மெல்லிய சத்தத்தோடும் பேசுவார், அல்லையா இடி முழக்கத்தோடும் பேசுவார், காற்றின் வழியாகவும் பேசுவார், அக்னி மூலமாகவும். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இதில் இப்படிலாம் பேசினா இருக்கிறது பைபிளில் இருக்குது. என்னுடைய அறிவு, என்னுடைய பக்தி, என்னுடைய விசுவாசம், என்னுடைய பரிசுத்தம், நான் அறிஞ்சிருக்க வேத வசனம், அது வசனத்தின்படி நடக்கிறதுக்கு தகுந்தால் போல, என் மதியினத்துக்கு தகுந்தால் போல தேவன் என்கிட்ட பேசவோ உணர்த்தவோ அவரால் முடியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம். இது யார் செல்லு மியூட்டில் போடுங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம். அடுத்த வசனம் 25. நல்ல மேலும் கேளுங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவன் பேசுறதை கேட்கலன்னா நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கிட முடியும்? முதல்ல நீங்கள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனை மையமாய் வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் அல்லையா நீங்கள் ஏதாவது சார்ந்து பிள்ளைகளையோ பணத்தையோ உலக புகழையோ உங்கள் படிப்பே அது விக்கிரக ஆராதனை.
அப்படியே உள்ளவங்கள்ட்ட தேவன் பேசுவது அல்லையா பேசினா கேட்காது அவங்களுக்கு. தேவன் பேசுவார். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உடையவர். படித்தவனுக்கு படித்த மாதிரியும் படிக்காதவனுக்கு படிக்காத மாதிரியும் ஏழைக்கு ஏழை மாதிரியும் எளிய அல்லையா அவனுடைய பலத்துக்கும் பலவீனத்துக்கும் தகுந்தால் போல தேவன் தன்னுடைய சத்தத்தை பிரதிபலிக்க பண்ணுகிறார். உணர்த்துவார், பேசுவார், அல்லையா ஏதாவது ஒரு கோரத்தில் அறிவு ஊட்டுவார். இதெல்லாம் நீங்கள் அந்த முஸ்கட்டு செடியில் போய் நின்று தாவீதை பார்க்க சொன்னார் ஆண்டவர். அந்த அசைவை பார்த்துக்கிட்டே அப்படின்னாரு. இந்த அசைவு தான் நீங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அந்த முஸ்கட்டு செடியில் அல்ல நுனியில் இருக்கிற சத்தத்தை கேளுனாரு. அதே மாதிரி தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு. அநேக காரியங்கள் கர்த்தர் அல்லையா அந்த சபையில் நடத்தியிருக்க அநேக உபதேசங்கள், அநேக அல்லையா சத்தியங்கள், ஏகப்பட்ட சத்தியங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். அது அவ்வளோ ரெக்கார்டிங் பண்ணலாம். ரெக்கார்டிங் பண்ணதுலாம் இப்போ தான் முதல்ல, அதுக்கப்புறம்லாம் ரெக்கார்டிங் கிடையாது. ஏகப்பட்ட சத்தியங்கள். ஆனால் சத்தியம் விதைக்கப்பட்டதுக்கு தக்கன மக்கள் உருவாக்கப்படவில்லை. அதனால் நான் திருப்பி வாசிக்க 24, 25 வாசிக்க. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செடி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். தெளிக்கப்பட்ட இரத்தத்திலிருந்து வந்திருக்கேங்க. புதிய உடன்படிக்கை வந்திருக்கேங்க. ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிறார். தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு காரியங்கள் உலகத்தில் பிசாசு இருக்கிறான். உன்னை சுற்றி பிசாசு இருக்கிறது. நீங்கள் கடந்து வந்த பாதை சாபத்தின் வழியாக வந்திருக்கிறோம். நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனால் ஆவியானுடைய ஆலோசனையோ சத்தமோ கேட்க முடியாதபடி கிறிஸ்துவ ஜீவியம் பண்ணுவது கூடாத காரியம், முடியாத காரியம். எங்கேயாவது போய் தோற்று போவோம். அநேகர் ஆண்டவர் என்னட்ட பேசுகிறாருன்னு சொல்லுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் நிற்கிறார், எங்கிட்ட பேசுகிறார், அங்கே நிற்கிறார், இங்கே நிற்கிறார், அதோ அங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதிருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அங்கே நிற்கிறார், வீடு பக்கத்தில் நிற்காரு, உன்னை தொட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் நம்பாதிருங்கள். அதோ அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் நம்பாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அங்கே அந்த சக்தி இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அல்லையா வாஞ்சியும் வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். அவர் பேசுகிற தேவன். ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆவியாத்மா சரீரத்தையும் தகுதிப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் தகுதி இல்லாமல் உங்கள்கிட்ட வேதவசனத்தில் பேசுகிறா உங்களுக்கு கேட்காது. ஏன்னா உங்களுடைய அக்கிரமங்களே அவருக்கும் உங்களுக்கும் தடைச்சுவரை ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிற சத்தம், நீங்கள் இருளில் இருந்தீங்கன்னா அவர் வெளிச்சத்தில் இருந்தாருன்னா அந்த சத்தம் கேட்கக்கூடாதபடி உன்னுடைய பாவ கிரியைகள் அல்லது இருளின் ஆதிக்கங்கள் அல்லது உலகத்துக்கு இடம் கொடுத்த காரியங்கள் அவர் பேசுகிற சத்தம் கேட்கக்கூடாதபடி உன்னுடைய மனதை திருப்பிவிடும். நான் அநேக காரியத்துக்கு எங்கள் வீட்டில் நான் தான் முடிவெடுக்கிறேன். எந்த காரியம், பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும், அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் வீடுகளில் சில காரியங்களுக்கு நான் தான் முடிவெடுக்கிறேன். ஆனால் எந்த முடிவையும் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. காரணம் என்னவென்றால் தேவனை ஆண்டு முகமுகமாய் நான் பேசுகிறார், மோசே போல பேசுகிறான்னு சொல்லல. நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன், சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறேன், எல்லா காரியத்தையும் சத்தியத்தின்படி நிறுத்து பார்க்கிறேன். அவங்களுடைய பக்தியின் பலனத்தையும் பார்க்கிறேன், தேவனுடைய வல்லமையும் பார்க்கிறேன். இடைப்பட்டு அல்லேலூயா சத்தியத்தை வெளிப்படும் போது கரெக்டாக நடக்கும். அநேகர் இந்த தன்மைக்குள்ளே வர்றதில்லை. இந்த தன்மைக்குள்ளே அல்லேலூயா தேவ சத்தம் கேட்கணும், அல்லேலூயா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, அதிகாலை 5 மணிக்கு அதிகாலையில் எழும்பி ஆயத்தமாகி என் சமூகத்தில் நில்லு, நான் உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னாரு. அக்கினி மதிலாக இருந்து அக்கினி ஜுவாலையிலிருந்து மோசேயோடு கர்த்தர் பேசினார், தாவீதோடு பேசினார், அல்லேலூயா சாமுவேலோடு பேசினார், அல்லேலூயா ஒவ்வொரு மனிதனோடு பேசினார், பவுலோடு பேசினார், பேதுருவோடு தேவன் பேசினார். அல்லது உயிர் துறந்த பிறகு பல கோணங்களில் தேவன் பேசினார்.
யோவான் அல்லேலூயா எல்லா சீசரும் மரித்துட்டாங்க, இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அல்லேலூயா யோவான் மட்டும்தான் மரிக்கலை. 100 வயசை தாண்டிட்டு பத்மதீவில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அங்கே அல்லேலூயா கைதிகளை அடைக்கக்கூடிய இடம். அங்கே அல்லேலூயா அங்கே தேவன் அவன்கிட்ட பேசுகிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் பூரா அங்கே வெளிப்படுத்தின காரியங்கள். எரேமியாவோட தேவன் பேசினார், எசேக்கியேலோடு பேசினார். கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையாவதுன்னு தான் எழுதியிருக்கோம் அநேக இடங்களில். ஆனால் இந்த புதிய ஏற்பாடில் எல்லாரோடையும் பேசுகிறாருங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு விசுவாசி கூட இல்லை. அப்படியே சொன்னாலும் அவங்க பொய் பேச ஆரம்பிக்கிறார்கள். என்கிட்ட கர்த்தர் அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார். வாழ்க்கை முறைக்கும் கர்த்தர் பேசுனதுக்கு சம்மந்தமே இல்லை. நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியர்கள் பேசினார்னு சொல்லுது சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க பேசினார்னு சொன்னதுக்கும் எந்த வித தொடர்மையுமே கிடையாது. வட்டி கொடுத்து வாங்குவான், அவன்கிட்ட ஆண்டவர் பேசினார்னு சொல்கிறான். புதுசாக வந்த விசுவாசிகள் ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் அப்படிங்காங்க. இப்போ நம்ம இந்த சபை கூடுகளில் சேர்ற 2-3 நாள் கூட ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், அங்கே போயிட்டு இருந்தார், அங்கே உட்காந்துருந்தாருலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. நெருக்கப்பட வேண்டும். அது என்ன சத்தியமா இல்லையா, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நெருக்கப்பட வேண்டும். தேவன் அங்கன நின்னார், இங்கன நின்னார், அப்படி பேசினார், இப்படி பேசினார். இது பயங்கர துணிகரம். அல்லேலூயா சாபத்தை குவித்து கொள்ளுகிறார்கள் தங்களுக்காக. அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் பேசுகிறார். அநேக காரியங்களில் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார், அது எல்லாரும் சாட்சி. ஆனால் நான் எப்பவுமே என்றைக்குமே ஆண்டவர் என் பேசினார் நான் சொல்கிறதே இல்லை. ஆனால் சத்தியத்தின் மூலமாய் அநேகர் உணர்ந்து கொள்ள முடியும். இது என் ஆத்மாவே இல்லை, அல்லேலூயா தேவ வார்த்தை என்னை உணர்த்தினதா இல்லையா? உன் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் உணர்த்தி நீ அல்லேலூயா மனசிலே குத்தப்பட்டு தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தால் அது தேவனுடைய வார்த்தை. உன் மாம்ச கிளர்ச்சியை எழுப்பி விட்டு உலகத்தை சார்ந்து வாழ, மனுஷனை சார்ந்து வாழ பேசுகிற உபதேசங்கள் அல்ல ஆலோசனைகள் இருந்ததுன்னா அது பிசாசின் வாய், பிசாசின் வார்த்தைகள். கடைசி காலத்தில் நல்ல காட்டுக்கணுங்க. பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு. பழைய ஏற்பாடு குறிப்பிட்ட மனுஷன்களில், குறிப்பிட்ட நேரங்களில், குறிப்பிட்ட காலங்களில் ஆண்டவர் இறங்கி அவர்களோடு பேசினார். ஆபிரகாமோடு பேசினதே 10 தடவை 12 தடவை தான் நினைக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. தாவீதோடு பேசினது ரொம்ப நாள் இல்லை, குறையதான். சாமுவேலோடு பேசினது குறையதான். ஆனால் நினைத்த நேரமெல்லாம் சாமுவேல் தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு வரும்போது அப்படி அல்ல. புதிய ஏற்பாடில் தேவன் நமக்குள்ளே இருந்து அல்லேலூயா நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார். பின்னால் கூப்பிடுற சத்தம் கேட்கும். சத்தியத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துதலின் அடிப்படையில் நாம் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் தேவ துரோகிகள் அநேகர், அல்லேலூயா கிறிஸ்துவத்தில் இருக்கிற விசுவாசிகள்ங்கிற துரோகிகள் ரொம்ப பேர் கர்த்தர் பேசுகிறாங்க. எனக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும். இயேசுவின் நாமத்தினால இப்படியெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களேன்னு வருத்தமாக இருக்கும். ஏன்டா ஆண்டவர் நின்று பேசினாருப்பாங்க. ஆனால் செய்கைகளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உலகத்தை சார்ந்து, பிள்ளைகளை சார்ந்து, பணத்தை சார்ந்து இருப்பாங்க. தேவன் பேசுகிறார். எதுக்கு பேசுகிறார்? மறுரூபமாக பேசுகிறார். அநேகரை உயிர்ப்பிக்க பேசுகிறார். அநேக ஏழை எளியவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க பேசுகிறார். கட்டுகளை உடைக்கும்படியாக பேசுகிறார். இருளுள்ள ஜனங்கள் மகாபெரிய வெளிச்சத்தை அடையும்படியாக பேசுகிறார். அல்லேலூயா. உலக ஆசிக்காகவும் உலக சுகபோகத்துக்காகவும் பேசினார்னு சொல்லுவது புறம் பிசாசின் போராட்டங்கள். இன்னொரு வசனத்தை வாசி போட்டேன் இயேசுவின் நாமத்தினால. ஆபிரகாம்கிட்ட தேவன் பேசுகிறார். எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். தன் மகனை ஈசாக்கை கொண்டு பலியிடதுக்கு கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறான். போகும்போது வாசிப்போமே, ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 5, 6, 7. என்ன செய்வோம்? ஒரு நிமிஷம். என்ன செய்வோம்? நாங்கள் போயிட்டு 2 பேரும் திரும்பி வருவோங்க. காரணம் என்ன? ஆண்டவர் பேசினது மட்டுமல்ல, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார்.
இவன் வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்திருக்கிறான். அந்த வசனத்தை சத்தியத்தை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் உணர்த்துகிறான். அநேகருக்குள்ள சத்தியமே இல்லையே. சத்தியமே வெளியே தான் வீடு பூரா ரட்சிக்கப்படணும்னு நினைப்பு பேச்சு. உள்ள வீட்டுக்குள்ளே எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிற கிரியை என்ன இருக்குது? சும்மா வெளியே பேசிடலாம். என் வீட்டுக்காரர் ரசிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரசிக்கப்படணும், பேத்தியார் ரசிக்கப்படணும், புருஷர் ரசிக்கப்படணும், எல்லாரும் பேசிக்கலாம். ஆனால் நம்முடைய கிரியை அதன்படி இருந்தால் தானே தேவன் பேச முடியும். அநேகருக்கு சில வீடுகள்லாம் போய் பார்த்துருக்கேன். சில பெண்கள் தேவனை சேவிக்கிறதுக்கு படுகிற பாடு இருக்க, பயங்கரமான பாடுகள். அவங்களை நடத்துகிற விதமும் பார்த்துருக்கேன். யார் இப்போ இது ஹேமாவா, அந்த இவங்க சொன்னாங்களே, அந்த யார் தருமபுரி சிஸ்டருடைய தங்கச்சி, அவங்களாம் பயங்கர சங்கடம். இந்த பிரியா, பாளையங்குடியில் இருந்த பிரியா, அவங்களாம் தேவனை சேவிக்க பயங்கர சங்கடம். அவ்வளோ சங்கடத்தில் தேவனை சேவிக்கிறாங்க. அவங்ககிட்ட கர்த்தர் பேசுவார். எவ்வளோ பெரிய போராட்டம் தெரியுமா? பைபிளை தூக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, இயேசுவை பற்றி சொல்ல முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது. இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் தேவனை சேவிக்கிறவங்கிட்ட கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். இவன் சொல்கிறான், ஆபிரகாம் சொல்கிறான், நாங்கள் போகிறோம், ஒத்தையில் போகிறோம், 2 பேரும் போகிறோம், போயிட்டு 2 பேரும் தான் வருவோம், பலியிட தான் போகிறோம். அடுத்த லைன் எழுதி வாசிங்க. 6 எடுத்துக்கொண்டேன். பார்த்து கொள்வார் என்றான். போதும் போதும். ரைட்டு சொல்கிறேன் மாற்றி. போதும் 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 போதும். இது நம்ம பாயிண்ட் என்னென்னா, ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக்கிடுவார். அது அங்கே போய் பார்க்க ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக்கிட்டாரு. பலி செலுத்துக்கு வச்சிருந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்து நிற்கி. இது பூராமே தேவன் இருதயத்தில் உணர்ச்சி தான் எல்லா காரியங்களும் பேசலாம். நாங்கள் 2 பேரும் வருவோம், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இதெல்லாம் தேவன் இது இந்த காரியங்கள் அவன்ட்டு இல்லை, ஆபிரகாம்ட்டு இல்லை, இங்கே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நடக்கணும். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நடக்கணும். உங்கள் வீட்டு காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கிடுவாருங்கிற சத்தியத்தின் வெளிப்பாடு கிடைச்சிட்டுனா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லது நீங்கள் பரிசுத்தமாகி தேவன் பேசக்கூடிய சத்தத்தை கேட்கக்குள்ள தகுதி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். சிலவங்க காயப்பட்டு 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 கணவன்கிட்ட காயப்பட்டு மகன்கிட்ட காயப்பட்டு இதுதான் கிறிஸ்துவ ஜீவம்னா அப்படியே மழுங்கிட்டாங்க. இல்லை, ஜெயன்னா கிறிஸ்துவ ஜீவன், தோல்வி கிறிஸ்துவ ஜீவமே கிடையாது. காயப்பட்டு 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 அப்படியே மழுங்கி அப்படியே சகிச்சு அந்த செக்கு மாடு மாதிரி ஆகிட்டாங்க. செக்கு மாடுன்னா புரியுதா நம்ம தெரியல. செக்கில் போட்டிருக்க மாடு நெதம் கொண்டு போய் கட்டி விட்டுட்டா போதும், அது பாட்டில் சுற்றி 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 வர முடியாதுன்னு நைட்டு வரையும் அதே மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை, நம்ம ஜெயமான வாழ்க்கை வாழணும். நீங்கள் அந்த பாவத்து அந்த கட்டுக்கு அடிமை ஆகிட்டாலே நீங்கள் அடுத்த கட்டம் வரும்போது தோற்று தான் போவீங்க, ஜெயிக்க முடியாது. தேவன் பேசுகிறான். ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தமாகும்படி நம்மை பேசி உணர்த்தி கண்டித்து நம்மை தகுதிப்படுத்துவதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அநேகருக்கு இந்த மேன்மை தெரியல. தேவன் பேசுகிற சத்தம் கேட்கு ஆனால் அதில் அது பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் கேட்கும். நீங்கள் நீதியில் நடந்தால் மட்டும்தான் அதை கேட்கும். அநீதி உள்ளவர்களுக்கு யார் கேட்கும்? புதுசாக ரட்சிக்கப்படுகிற பாவிக்கு கேட்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகி மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கர்த்தருடைய பந்தியில் அல்லது இரத்தத்தை பானம் பண்ணி மாம்சத்தை புசித்தவர்களுக்கு தேவன் பேசுகிற சத்தம் கேட்காது. யாருன்னு கேட்டால் இவங்க தப்பு பண்ணுனா கேட்காது. நீங்கள் சரியானபடி மனம் திரும்பி இயேசுவை போல் மாறுறதுக்கு ஆயத்தமாகி நீங்கள் உங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டீங்கன்னா அது கேட்கும்.
இல்லைன்னா நீங்கள் கேட்குற மனுஷன் பேசுகிற சத்தம் மாதிரி கிடைக்காது. ஆத்மாவிலே உணர்வின் அடிப்படையில், யோசனையின் அடிப்படையில் உங்களுக்கு வசனமாகவோ ஆலோசனையாகவோ அது வசனத்தின் அடிப்படையிலே காணப்படும், கேட்கப்படும். இப்படி தான் தேவன் பேசுவார்.